கண்டிப்பா நடக்காது. புரியுதா? சரி சரி. ஹாய். என்னை வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் நர்ஸாக அசைன் பண்ணியிருக்காங்க. என் பேர் விஷ்ணு. நான் விக்ரம் டீம். என்ன டீமா? நாங்களும் கேள்விப்பட்டோம் டாக்டர், உங்களுக்கு க்யூட்டான புது நர்ஸ் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இல்லை இல்லை, அவர் என்னை ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. என்ன, நிஜமாவா? சும்மா வளராம போய் வேலையை பாரு போ. ம் சரி. கிஷோர், உங்களுக்கு மூச்சு விடுறதுல இன்னும் கஷ்டமா இருக்கா? இப்போ கொஞ்சம் நார்மலாகிட்டே இருக்கு. சாரி டாக்டர். சாரி கிஷோர். கிஷோர் என்னென்ன சாப்பிட்றான்னு நோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நானே இப்போ ரீசெண்டாக தான் ரிஜெக்ட் ஆனேன். என்ன, நீயுமா? டேய், எலக்ட்ரானிக்ஸ் விற்கிற பொண்ணு தானே? ஆடியோ கவுண்டரில் ஜாயின் பண்ண புது பொண்ணு யுவராணி தானே? யுவராணியா? நானும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். அங்கே வாஷிங் மிஷினும் ரெஃப்ரிஜிரேட்டரும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ சேல்ஸ்மேனா? ஆமாம். ஒர்க் முடிஞ்சதும் நான் அவகிட்ட என் கூட டின்னர் சாப்பிட வரியான்னு கேட்டேன். அவ ஒத்துக்கலை. அதுலேருந்து நான் அவகிட்ட பேசுகிறதே இல்லை. நீ அவள்கிட்ட திரும்ப கேட்டு பார்க்க வேண்டியதானே? கண்டிப்பாக உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. எனக்கு தெரியல. விஷ்ணு, இங்க வந்து செக் பண்ணு. டாக்டர் விக்ரம், சதீஷ்க்கு ஃபீவர் லெவல் அதிகமாக இருக்குது. சரி, பிளட் டெஸ்ட் எடுத்து பாரு. ஓகே, இங்கே பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு பிளட் எடுக்க போகிறேன். கொஞ்சம் வலிக்கும். ஃபர்ஸ்டா ப்ரூஃப் வெரிஃபை பண்ணு. சாரி, உங்கள் பேர் சதீஷா? ஆமாம். கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறீங்களா? நான் பாத்ரூம் போகணும். சரி. கரெக்டாக எடுத்துருவியா? நீ பண்ணுறத பார்த்தாலே பயமாக இருக்கே. கொஞ்சம் வலிக்கும். அவ்வளோதான். சூப்பர் சூப்பராக எடுத்துட்டியே. கிரிக்கெட்டில் ஏதோ ரன் அடித்த மாதிரி ஒரு ஃபீல். என்னாச்சு? இடியட், பார்த்தே வேலை செய்ய மாட்டியா? சாரி டாக்டர். சரி வா. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஒன்றும் ஆகலை. சரி, எதுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா போய் செக் பண்ணி பாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உனக்கு தெரியுமா ஒன்றும் ஆகாதுன்னு? இங்கே பாரு, ஆல்ரெடி நான் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுக்கல. ரவுண்ட்ஸ் போயிருக்கேன். நான் எப்பயுமே அவுட் பேஷண்ட் பார்த்துக்கிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு பிஸியாக இருப்பேன். ஆனால் உன்னால் எனக்கு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. உனக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக பண்ணு இனிமே. சாரி டாக்டர் விக்ரம். சோனியா, நீ வா என் கூட. ஓகே டாக்டர். என்னை மன்னிச்சிடு சோனியா. விஷ்ணுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஒன்றும் ஆகலை, அவன் நல்லா தான் இருக்கா. சரி ஓகே. கிஷோருக்கு ஆர்ட்ரி வென்ட்ரிகுலர் பிளாக் இருக்குது. இது லங்ஸையும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். நம்ம எப்படியாச்சும் பேஸ் மேக்கர் வச்சே ஆகணும். நீ சொல்கிறத பார்த்தா என்ன நடக்கும்னு சொல்கிறதே ரொம்ப கஷ்டம் போலையே. ஆமாம், இனிமேல் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி. கிஷோருக்கு ரொம்ப சின்ன வயசு. நாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணோம் அவன் க்யூர் ஆகிறதுக்கு. இங்கே பாருங்க, கிஷோருக்கு சீக்கிரமாக சர்ஜரி பண்ணணும். அதுக்கு அவனோட ஸ்ட்ரென்த்தை நாம் தான் ஸ்ட்ராங் ஆக்கணும். ஓகே சார். அவருக்கு கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அனிக்சிட்டி வேறு அதிகமாக இருக்குது. நான் விக்ரம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி டோசேஜ் அதிகமாக்க சொல்கிறேன். என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? இங்கே என்ன பார்ட்டி மாதிரி ஏதோ செலிப்ரேஷன் பண்ணுறாங்க? எதுக்கு இவ்வளோ? உனக்கான ஸ்பெஷல் மீல் இன்னைக்கு மட்டும் டாக்டர் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா சாப்பிடு. என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? உனக்கு தான் அந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டி செலிப்ரேஷன்லாம் பிடிக்கும்ல, அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். உன்னோட கஷ்டம், இந்த ஹாஸ்பிட்டல் மருந்து இதெல்லாம் மறந்து இன்னைக்கு ஜாலியாக இரு. ஆக்சுவலாக எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன? அப்படியா? சாரி, மன்னிச்சிரு. உனக்கு பிடிக்கும்னு நினச்சேன். ஹே பூஜா. ஹாய் நவீன். என்னாச்சு? இங்கே பாரு, நான் கையை கிழிச்சிக்கிட்டேன். ஐயோ, ரத்தம். ஹே என்னாச்சு? என்னால் முடியும். இல்லை ஒன்றும் இல்லை. பேண்டேஜ் போட்டு விடுறேன். எல்லாருமே ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க. நாமளும் செய்வோம்.
நம்மளாலே முடியும். என்ன நீ இன்ஜெக்ஷனை குத்திக்கிட்டே அதுக்கு டாக்டர் திட்டினாரா? ம், என்னை கண்டிப்பாக டீம் விக்ரம்லேருந்து வெளில அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை கேட்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் டாக்டர் விக்ரம் ரொம்ப திறமையானவர். ஆமாம், அதில் சந்தேகமே இல்லை. நீ கண்டிப்பாக அவர் கூட தான் ஒர்க் பண்ணணும். நீ நல்லா தான் ஒர்க் பண்ணுற. நான் கண்டிப்பாக சீக்கிரமாக சரியாகணும். அப்போ தான் என்னோட வேலைக்கு போக முடியும். அப்போ நான் கண்டிப்பாக உன்னோட ஸ்டோருக்கு வருவேன். வந்து ஒரு குக்கர் வாங்குவேன். என்ன குக்கரா? ஆமாம், நான் வீட்டிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அது எப்போ வேணாலும் உடஞ்சிடலாம், அதனால தான். இப்போ நியூவாக ஒன்று வந்திருக்கு. கண்டிப்பாக நான் உனக்காக ஒன்று எடுத்து வைக்கிறேன். தேங்க்யூ. நான் திரும்ப வேலைக்கு போயிட்டேன்னா கண்டிப்பாக நான் யுவராணியை வெளில சாப்பிட கூப்பிடுவேன். அது எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட். சூப்பர். அங்கே என்ன ஸ்பெஷல்? அதுவா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் டிஷ்ஷஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் செம்மையாக இருக்கும். அவள் கூட போய் சாப்பிடணுன்னு ஆசை. கவலைப்படாத, கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே போவீங்க. இங்கே பார்ட்டி நடக்குது போல. என்னாச்சு உனக்கு? இல்லை, ஆல்ரெடி கிஷோரோட வயிறே சரியில்லை. அவள் கொடுக்குறாளே அந்த ஃபுட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்ககிட்ட நல்லா கேட்டு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து கொடுக்குறான். சரியா? ஆக்சுவலாக நீ அவனுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். பேஷண்ட்டை நல்லா பார்த்துக்கிறான். சரி சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு முடியும் எல்லாத்தையும். இன்னைக்கு ஒரு கட்டு கட்ட போகிறேன். சரி. டாக்டர் விக்ரம்க்கு க்ரீம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும்ல, வாங்கிட்டு போகலாம். சொல்லுமா, என்ன வேணும்? க்ரீம் பன். சரி தான், நான் வெயிட் பண்ணேன். இந்தாம்மா. தேங்க்யூ. சரிம்மா. என்ன அவர் இல்லையே? சரி, இங்கேயே வச்சுட்டு போவோம், அவர் எடுத்துப்பார். அடே, இது என்ன ஃபோட்டோ? இதில் எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு இருக்காரு. ச்சே, நிஜத்தில் தான் சிரிக்கவே மாட்டுறாரு. அது என்கிட்ட சுத்தமாக இல்லை. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க?